ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது ஆண்கள் தேசம். ஆண்கள் தேசம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் மக்களுக்கு சொல்லிருங்க, தெளிவா எடுத்து சொல்லிருங்க. அப்பதான் ஒரு ஒரு உற்சாகம் இருக்கும்ல. பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்? யூடியூப் இல்லாம உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? எனக்கு டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம யூடியூப் பண்றதுனால ஒரு 1 hour 2 hour கிட்ட லாஸ் ஆகுது என்னுடைய டெய்லி டேஸ்ல. ஸோ நான் யூடியூப் பயன்படுத்தலைனாக்கா எனக்கு ஒரு 1 hour or 2 hour எனக்கு வந்து டெய்லி பெர் டேவில் வந்துட்டு எனக்கு சேவ் ஆகும். உங்களோட லைஃப்ல டெய்லி 1 GB டேட்டா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். 1 GB to 1.5 GB எக்ஸ்ட்ரா இருக்கும் என் டேட்டா. இப்போ வந்து நான் மந்த்லி பிளான் போட்டு எக்ஸ்ட்ரா டெய்லி டேட்டா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் கொஞ்சம் அவாய்ட் பண்ணனா கொஞ்சம் என்னோட சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகும், நெட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஆக்சுவலா என்னோட லைஃப்ல வந்து யூடியூப் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா, நான் வந்து என் ஃபோனை வந்து பேரண்ட் கண்ட்ரோல் பண்ணி என்னோட அக்சஸ் எல்லாம் எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு, ஆக்சுவலாக எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லையும் வந்து யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. யாராலையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் வந்து அந்த ஆப்பை டோட்டலாக பிளாக் பண்ணி ஒரு 2 months வரைக்கும் யூடியூப் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அதனால எனக்கு நிறைய மாற்றங்கள். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோடனே யூடியூப் பார்க்குறோம், ஆமாம், ரீல்ஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம மைண்ட் வந்து அப்போவே வந்து வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஆக்சுவல் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மூளை டயர்ட் ஆயிடுது. ஸோ வேலையில் நம்ம எஃபெக்டிவாக இருக்க முடியாது. நான் எப்போ அந்த யூடியூப்பை லாக் பண்ணணும் அப்போ என்னால் எஃபெக்டிவாக அதில் வந்து வேலை பார்க்க முடிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலி என்ன கேட்டேன்னா, எனக்கு ஆசை தான், அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா என்னால் அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல, அதை டெலிட்டும் பண்ண முடியல. பட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுனாக்கா நான் ட்ரை கூட பண்ணி பார்ப்பேன். அப்படி அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தா கமெண்ட் பண்ணிட்டுக்கோங்க, அதை எப்படி பண்ணணும்னு ப்ளீஸ். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வேணும், அதுல வந்து இந்த வாட்ஸ்அப் தவிர மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபோன் வேணும். இந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப் இல்லாம இருக்க முடியாது. ஸோ அது வந்து நெசசரி. நாம தான் வாட்ஸ்அப் இப்ப நம்ம வேலைக்கு வாட்ஸ்அப் தேவைப்படுறதுக்காக தான் நான் அந்த வாட்ஸ்அப் கேட்கிறேன். அதுவும் தேவையில்லைன்னா நான் வந்து நோக்கியாவே போயிருக்கேன். எதனால நீ யூடியூப் ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சேன்? நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் அப்படின்னு தெரிஞ்சதே வந்து ஸ்கூல் படிக்கும் போதே. என்கிட்ட ஃபோன் இல்லை. அப்போ எங்கள் அண்ணன்ட்ட தான் ஃபோன் இருக்கும், டச் ஃபோன். அப்போ தான் வந்து அவன் வந்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ஜியோலாம் இல்லை. அந்த டைமில் வந்து வேலை முடிச்சு அந்த கேப்பில் உட்காந்துட்டு அவன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் சும்மா அப்படி போய் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்தவன் அப்படியே நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் முத பார்த்த வீடியோ மெட்ராஸ் சென்ட்ரல். கோபி சுதாகரோட பழைய ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணாங்க, மெட்ராஸ் சென்ட்ரல். அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து ஃபோனை வாங்கி எப்படி அந்த வீடியோ அவங்க பண்ண வீடியோ எல்லாத்தையும் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி அட் அ டைம்ல அவனை சொல்லி அவன் தான் சொன்னாங்க, இதாண்டா யூடியூப், இது சேனலு, இதை கிளிக் பண்ணி உள்ள போனா அவங்க போட்ட வீடியோலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவன் வேலைக்கு போயிட்டான். அப்புறம் நான் உட்காந்து அவங்களோட வீடியோலாம் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் வந்து மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு அடிக்ட். எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது வந்து பிளாக் ஷிப், நக்லைஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா கண்டென்ட் ரிலேட்டடா போடுவாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணி அழகா வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ஒரு வீடியோவா போடுவாங்க. வந்து அவங்க வந்து எப்படின்னா ஆர்வப்பட வைப்பாங்க. அடுத்து எப்படா விடுவாங்க, அடுத்த எபிசோடு எப்ப விடுவாங்க அப்படிங்கறது யோசிக்க வைக்கக்கூடிய சேனல்ஸ். இப்ப நீங்க சொன்னாங்க. நான் அப்ப அந்த கோபி சுதாகர் அந்த மெட்ராஸ் சென்ட்ரல் பார்த்த அந்த டைம்ல தான் டிவியை விட்டு அப்படியே எனக்கே தெரியாம யூடியூபுக்கு மூவ் ஆனது. அவங்க கோபி சுதாகர் தானே எனக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நம்ம வந்து யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. இப்ப சண்டே பப்ளிக் ஹாலிடே நம்ம வெளில போறோம், அதை நம்ம நினைப்போம் மனசுக்குள்ள, நம்ம மைண்ட்ல நினைப்போம், எங்கேதாண்டா போறீங்க. அதை கொண்டு வந்து நம்ம திங்க் பண்றது, நம்ம நினைக்கிறத மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது கோபி சுதாகர். அந்த எங்கேதாண்டா போறீங்கன்னு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களை வந்து அவங்க கொண்டாந்து சேர்த்திருக்காங்க மக்கள்கிட்ட. அவங்க வந்து ரியாலிட்டியில என்ன நடக்குதோ நம்ம அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே இஷ்யூவா அவன் காமெடியா போடும்போது நமக்கு ரொம்ப ரிலேட்டட் ஆகும். How about you?
ஸ்கூல் ஃபினிஷ் பண்ற டயத்துல நக்கலட்ஸ்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அதுல தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வருவாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபேமிலியோடயும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடய பார்க்கலாம், லவர்ஸோடயும் பார்க்கலாம், வயசானவங்க கூடயும் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான சேனல் அது. அப்புறம் இலுமினாட்டின்னு ஒரு சீரியஸ் விட்டாங்க, அல்டிமேட்டா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் விஜய் சித்து விளாக்ஸ். அப்போ உள்ள வந்தவன் தான் இன்ன வரையும் என்ன அந்த விஜய் சித்து விளாக்ஸ் விட்டு வெளில போக முடியல. யூடியூப் நாங்க பார்ப்போம், அது எப்படி நான் சொல்ல வர்றது, ரெகுலரா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணி டெய்லி பார்க்க ஆரம்பிச்ச முதல் சேனல் வந்து நக்லட்ஸ். இப்போ வந்து டெய்லி பார்க்கறது வந்து விஜய் சித்து விளாக்ஸ். நானுமே விஜய் சித்து விளாக எப்போ வீடியோ வரும் பார்த்து ரெடியா இருப்பேன். வந்துருச்சா ஓகே கட்டு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த போர்ஷனுக்கே போறது. நம்ம ஆக்சுவலா வந்து விஜய் சித்து வந்து vlog பண்ணல, டைரக்ட் பண்றாப்ல. முன்னாடி வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு தெரியுது. யாரு வேணா vlog பண்ணலாம். கரெக்ட். இந்த அளவுக்கு ஃபேமஸ் பின்னாடி அவ்வளோ ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் விஜய் சித்து இப்போ வந்து அவர் இருக்க இடத்த விட ரொம்ப 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 மேல போயிட்டாரு. இப்போ டைரக்ஷன் பண்றாங்க, படம் எடுக்க போறாங்க, அதுல பிஸியா இருக்காங்க. இருந்தாலும் அப்பக்கப்ப கிடைக்கிற டயத்துல கொஞ்சம் கொஞ்சம் எங்களை சிரிக்க வைக்கலாம். இப்பயும் சிரிக்க வச்சுட்டு தான் இருக்காரு. முன்னாடி பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, அதனால இப்போ நீ சொன்னதுல வச்சு ஒன்னே எனக்கு தோணுதுனால சொல்றேன். ஏற்கனவே முன்னாடிலாம் வந்துட்டு 4 வீடியோ போட்டுருந்தது வாரத்துல. பட் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப டைட்டான ஷெடியூல் இருக்கிறதுனால ஒரு வீடியோ குறைஞ்சி 3 வீடியோ ஆயிடுச்சு. பட் ஆனா அதுல நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன். பட் இதன் மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. பட் ரொம்ப சேடா தான் இருக்கிறேன் நான் 3 வீடியோன்றதுனால. 4 வீடியோன்றது 5 வீடியோ கூட ஆகினா கூட ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். பட் நீங்க குறைச்சது வந்து என் மனசுக்கு இன்னமும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாங்க வந்து இப்ப யூடியூபரா இல்லாம உங்களோட சப்ஸ்கிரைபரா பேசிட்டோம். ஸோ முன்னாடி இருந்த யூடியூப்புக்கு இப்போ உள்ள யூடியூப்புக்கு உள்ள டிஃப்ரென்ஸ்ல ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் வந்து, முன்னாடி யூடியூப்ல வந்து யாரு என்ன எதுவும் இல்லை, யாரா இருந்தாலும் கலாய்க்கிறது, எதுவாக இருந்தாலும் பண்றது. ஈவன் வந்து அரசியல் வாதியை கூட அசால்ட்டா நம்ம கோபி சுதா கலாச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ அரசியல் டாபிக்கா ஒரு ஓரமாக தள்ளி வச்சிருக்கேன். கூப்பிட்டு மாவு கிட்ட போட்டுறீங்களே, அப்புறம் எப்படி நாங்க டாபிக் பேசுறது? போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. அதனால வந்து அப்ப வந்து இருந்த ஃப்ரீடம் வந்து இப்போ உள்ள யூடியூபுக்கு வந்து இல்லை. ஓகே, அதே மாதிரி அப்ப யூடியூபர்ஸ்க்கான வேல்யூ இப்ப யூடியூபர்ஸுக்கு வந்து கம்மியாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்றேன், ஓகே, அப்ப வந்து யூடியூபர்ஸோட எண்ணிக்கை கம்மி. ஓகே, அப்போ அவங்களோட நோக்கம் வந்து கிளியர் அண்ட் ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வீடியோ போடணுங்கிறது தான் அவங்களோட எய்ம். பட் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்த உடனே வீடியோ போடணும், கண்டிப்பா போட்டாங்க. நம்ம போடலன்னா அவன் போட்டுருவான். காம்படிஷன் அதிகமாக, அதே மாதிரி ஆட்கள் நிறையாக ஒரு மாதிரி டாக்ஸிக் ஆயிடுச்சு. நல்ல யூடியூப் சேனலும் இருக்கு, டாக்ஸிக் யூடியூபர் சேனல் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ என் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி அடிச்சுட்டா, செத்த பையில நார பையில எல்லாம் இருக்கு. பிராங்க் பண்ண விஜய் சித்து அவருக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, நம்ம யாரையும் வந்து அன்வான்டா போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஆனா பிராங்க்னா அது உண்மையான பிராங்க். ஆனா அதை பார்த்து நிறைய பேர் பிராங்க் பண்ண ஆரம்பிச்சு ஸ்கிரிப்டட் பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே பிராங்க் இனிமே பண்ண முடியாத அளவுக்கு அவரே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல வந்து காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. கண்டிப்பா அது எப்படி நம்ம வந்து சின்ன குழந்தைய பிறந்து மாறும்போது ஒரு மாற்றம் வருமோ, அந்த மாதிரி யூடியூப்பும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல எந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது? நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஒரு நியூஸ், இப்ப இன்னைக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்னையில இன்னைக்கு ஒன்று நடக்குதுன்னா அடுத்த நாள் காலையில டீ வாங்கும் போதோ இல்ல பேப்பர் படிக்கும் போதோ தான் எனக்கு தெரிய வரும். ஆனா இப்ப யூடியூப் வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்தனால செகண்ட் பை செகண்ட் இப்ப வந்து யூடியூபோட நியூஸ் சேனல், நியூஸ் டியூப் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப வந்து எல்லா அப்டேட்டும் கரண்டடா. இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா இப்ப நான் யூடியூப்ல போய் பார்த்தோன்னா அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு,
எதனால நடந்துச்சு, என்னால ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுல இருந்து என்னால கேதர் பண்ண முடியுது. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னைய கேட்டீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் வந்ததுதான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்ல இந்த ஷார்ட்ஸுங்கிற ஒரு ஃபார்மேட்டே கிடையாது. எனக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்தது வந்து அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா ஷார்ட்ஸ் பார்க்க நம்ம மூளைக்கு தான் வந்து ஆபத்து. ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ பார்த்தோம், லாஸ்ட் என்ன வீடியோ பார்த்தோங்கிறதே தெரியாது. நடுவில் ஒரு 30-40 வீடியோ போயிருக்கோம். எனக்கு ஒரு சில இதெல்லாம் சந்தேகம் வருது. சப்போஸ் இப்போ நம்ம வேலை பார்க்கறதுல அது தெரியல, என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கப்போ டக்குன்னு நம்ம யூடியூப்ல அடிச்சோம்னாக்கா அது கரெக்டான நம்மளுக்கான ஆன்சரை கரெக்டாக எடுத்து கொடுத்துருது. ஸோ அதை நினைச்சு நான் வந்துட்டு ChatGPT தானே நீங்க கேட்கறதுக்கு கரெக்டான பதில் கொடுக்கும். ChatGPT கொடுக்குது, பட் இது வீடியோவோட கொடுக்குது. ChatGPT வரதுக்கு முன்னாடி யூடியூப் தான் ஒரு ChatGPT. என்ன போட்டு சர்ச் பண்ணாலும் அது வந்து ஆமா, அதுக்கு ஒரு டுட்டோரியல் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இல்லை மோர் எஜுகேஷனுக்கு கூட போக முடியாத ஆளு இப்போ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா அது வந்து யூடியூப் தானதான். கரெக்ட். பழைய யூடியூப்ல இருந்து நீங்க எது திரும்ப வரணும்னு ஆசைப்படுறீங்க? ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி இப்ப இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. என்டர்டைன்மெண்ட் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ யூடியூப்ல நிறைய குறைவா இருக்கு. ஆமா, ஸோ அது வந்தா நல்லா இருக்கும் நான் எனக்கு தோணுது. ஏன்னாக்கா இப்போ மக்கள் சிரிக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து என்டர்டைன்மெண்ட், அதாவது சிரிக்கிற மாதிரியோ இல்லை ஃபன் பண்ற மாதிரியோ இல்லை எதனா ஒன்று மக்கள் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு காணொலி வந்துச்சுனாக்கா நல்லா இருக்குமோ எனக்கு தோணுது. எனக்கு வந்து அந்த காலத்து யூடியூப்ல இருந்து திரும்ப வரணும்னு ஆசைப்படுறது என்னன்னா சேம் ஷார்ட்ஸ் இல்லாத லாங் டேர்ம் ஃபார்ம்ல இருக்க யூடியூப். மக்கள் வந்து யாரும் அந்த 20 மினிட்ஸ் சைடு போக மாட்டாங்க, அந்த 2 மினிட்ஸ் சைடு தான் வருவாங்க. அவங்களுக்கு அந்த 2 மினிட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருது நீங்க உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு. ஸோ அதனால எனக்கு வந்து ஷார்ட்ஸ் வேணாம், ஷார்ட்ஸ் இல்லாத ஒரு யூடியூப். ஆக்சுவலா இப்போ ஷார்ட்ஸ்ன்னு சொல்றது பார்த்ததே எனக்கு தெரியுது. பட் நம்ம ஷார்ட்ஸ்ன்னு தள்ளி பார்க்குறோம், ஒரு 30 செகண்ட் வீடியோ பார்க்குறோம்னாக்கா என்னால் அடுத்து போயிட்டு ஒரு முழுசா ஒரு படத்தை உட்காந்து பார்க்க முடியல. அது ஏன்னு தெரியல. பட் அது உட்காந்து பார்க்கணும்னாலும் என்னுடைய மனசு கேட்க மாட்டேங்குது. ஆக்சுவலா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா எல்லாரும் ஷார்ட்ஸ் பார்க்கறதுனால உங்களோட அட்டென்ஷன் ஸ்பாம் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து வம்பிழுக்கிறான் அவன். கரெக்டா சொல்றான்னு தெரியல, அது பாட்டுக்கு வேற ஏதாச்சும் அந்த கவனம் செலுத்துறது வந்து 30 செகண்டா கம்மியாயிருச்சு. ஏன்னா நீங்க ஷார்ட்ஸ் தள்ளும் போது 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அப்ப 1 மணி நேரத்துக்கு எத்தனை வீடியோ பார்ப்போம்? மேபி 1000 மேபி இருக்கலாம் சொல்றேன். ஒரு வீடியோ 30 செகண்ட் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு? ஒரு நிமிஷத்துக்கு 2 வீடியோ, 60 நிமிஷத்துக்கு 120 வீடியோ. ஆக்சுவலா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் வந்து ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க? நான் ஷார்ட்ஸ் 4.5 ஒரு 4 ஹவர்ஸ் பார்ப்பேன். எனக்கு எப்படின்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ்னாலே இப்போ நான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல போய் உட்கார்ந்தாலே எனக்கு ஷார்ட்ஸா ரீல்ஸ் தான் தள்ள. அங்கதான் உட்காந்து தள்ளணும், வேற எங்கேயும் உட்காந்து அங்கதான் உட்காந்து தள்ள தோணுமா? அப்படிதான் மக்களே. உங்களுக்கு எப்படி இப்போ நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட்ல போய் உட்காரீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? எனக்கு நான் ஷார்ட்ஸ் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன். நம்ம போய் உள்ள உட்காந்தா நம்ம போன் சும்மா இருக்க மாட்டேது. போன் இப்படி இருக்குன்னா டொயின்னு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்து பார்த்த உடனே நம்ம மனசு எங்கே போவோம்? வேற எங்கேயும் போகாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அதுதான் நான் வந்து ஒரு டெய்லி ரொட்டீனா ஒரு 4 ஹவர்ஸ் பார்ப்பேன் சார். காலையில வந்து ஸ்மோக் பண்ணாதான் வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ காலையில எந்திரிச்சு ஸ்க்ரோல் பண்ணாதான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ½ hour to 45 minutes அவ்வளோதான். ஓகே, நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். வீக் டேஸ், வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி. வீக்கெண்ட்லாம் மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்.
போன் யூஸ் பண்றது இல்லையே சொல்லியே 2 ஹவர்ஸா? ஓகே, சொல்லுங்க. ஓகே, ஸோ வீக் டேஸ்ல வந்து 2 ஹவர்ஸ், வீக்கெண்ட்ல வந்து 7 ஹவர்ஸ் கிட்ட கூட போகும். ஓகே, ஸோ இப்போ 4 ஹவர்ஸ்னா 4 × 2 4 ஹவர்ஸுக்கு எத்தனை ரீல்ஸ் பார்ப்பீங்க, எத்தனை ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க? அம்மா கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நீ இதுல இருந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, உள்ள போய் உட்கார்ந்தா தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 450 ரீல்ஸ் பார்க்குறீங்க. 450 ரீல்ஸ் ஒரு வீடியோவுக்கு, ஒரு 30 செகண்ட் வீடியோவுக்கு ஒரு 1 GB கூட வச்சுங்களேன், சாரி 1 MB கூட வச்சுங்களேன். ஒரு மினிமம் 2 MB. ஓகே, 2 MBனாலும் 450 ஷார்ட்ஸுக்கு 800 MB ஒரு நாளைக்கு ஃபுல் ஆகுது தம்பிக்கு மெமரியில. அதை நோட்டீஸ் பண்ணிக்கீங்க. ஸோ நம்ம மூளையும் வந்து ஒரு ஹார்ட்வேர் மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்க ஒரு ரீல்ஸ் பார்க்கும் போதும் அது உள்ள போய் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. இதனாலதான் ஞாபக சக்தியும் குறையுது. கரெக்ட். எனக்கு நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதுல ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம மூளையில ஸ்டோர் ஆகுறதுனால தான் நம்மளால வந்து முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்துருச்சு. ஈவன் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்த நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என் கூட வேலை பார்த்தவர் ஒருத்தர், நான் அவர்கிட்ட நான் ரொம்ப க்ளோஸ்ன்றது நல்லா பழக்கம், நல்லா பேசுவாரு, நல்ல மனுஷன், நல்லா பேசினாரு. அவரை பார்த்துட்டேன், அவர்கிட்ட நான் பேசணும், அவர் பேர் எனக்கு தெரியல, ஞாபகம் வரல. நானும் யோசிக்கிறேன், அண்ணன் சொல்றேன், அவரேன்னு சொல்றேன், அவர் டக்கு அவரோட பேர் எனக்கு ஞாபகத்துல வரல, அவரை சொல்லி கூப்பிடுறதுக்கு. என்ன, நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ரியலைஸ் பண்ணி பாக்குறேன், என்ன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு போனோம், அதுக்குள்ள அவர் பேரே மறந்துடுமேன்றது எனக்கு வந்து டக்குன்னு தோணுச்சு. லேட்டரா ரியலைஸ் பண்ணி பார்த்தா தெரியுது, எங்கிருந்து எதனால நம்ம மெமரி லாஸ்லாம் வருதுன்னு நினைச்சு பார்த்தாக்கா, ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் வீடியோஸ் பார்க்கணும்னு தெரிஞ்சுது. அப்பதான் நான் யோசிச்சேன், இதுக்கு மேல இது வந்து நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது, லிமிட்டடா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா ஒரு 3 அப்ளிகேஷனுமே லிமிட்டடா ஒரு 1 hour டைம் செட்டப் பண்ணி வச்சது. அப்போ வச்சுதான் அந்த 1 hour செட் பண்ணது. இது நீ வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க. 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தால்தான் ஞாபகம் இல்ல. எனக்கெல்லாம் நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. நேத்து என்ன நடந்துச்சு, அது நேத்தா முந்தா நேத்தா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். மினிமம் 500 வீடியோ பார்க்கறோம், 500 ஷார்ட்ஸ் பார்க்கறோம்னாக்கா 500 × 30 எவ்வளவு? 500 × 30 போட்டா எங்க போகுது எனக்கு கணக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. 2500 இல்ல, உள்ள ஒரு வீடியோக்கு 3 MB வச்சுக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. சோ இதுவுமே ஒண்ணு, நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் வந்து நம்மளால மைண்ட்ல போட முடியல. பாருங்க, கரெக்ட், அது கூட சொல்லலாம். 25,000 ரீச் நம்ம பாக்குறோம். நான் சின்ன வயசுல 1ஆவதுல இருந்து 20ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்லுவேன், மனப்பாடம் பண்ணி வச்சிருந்து அடிச்சு தள்ளுவேன். டீச்சர் சார் யாரும் கேட்டாங்கன்னா 16 ஆபாடு சொல்லுனாக்கா, 1 16 16 20 16 32 30 38 40 38 இப்பயே ஒரு குழப்பம் பார்த்தீங்களா, மறந்துருச்சு எல்லாம், என்ன பண்றது. 500 × 30 15,000 வீடியோ. ஸோ வந்து ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 15,000 வீடியோ × 12 1,80,000 வீடியோ வருஷத்துக்கு பார்த்தோம்னா நம்ம மூளை என்ன ஆகுறது. 2025 ஒரு யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிக்கிறது சாத்தியமா? ஆரம்பிக்கிறது யார் வேணா ஆரம்பிக்கலாம், கண்டினியூ பண்ணணும். இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து யூடியூப் சேனல்ல ஆரம்பிக்கிறது ஈஸி. ஸோ இப்போ உங்கள்ட்ட ஒரு இமெயில் ஐடி இருக்குன்னா, ஜஸ்ட் இப்போ வந்து நீங்க சேனல் ஓப்பன் பண்றதுக்கு நீங்க இவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இது இல்லை. இப்போ கோயிலுக்கு கூட போக முடியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்ப தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்திருக்கேன்னு யாரை பார்த்தாலும் போனை தூக்கிடுறாங்க. என்னன்னு கேட்டா, பட் அதுலயும் ஒரு நன்மை இருக்கு. நான்லாம் இப்பெல்லாம் அந்த பக்கமே போனது இல்லை, பட் அதெல்லாம் அந்த வீடியோ மூலமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் எஸ்பெஷலி அந்த விஜய் சித்து உலகங்களாக்கா எல்லா சீரியஸும் போட்டுருக்காங்க. நம்ம அங்கே போக முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, எல்லாரும் ஆரம்பிக்கலாம். யூடியூப் யாராலையும் ஆரம்பிக்க முடியாதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஆரம்பிக்கலாம். பட் நீங்க அதை சர்வே ஆகணுன்றதா இம்பார்ட்டன்டான விஷயம். பட் நீங்க அதே லெவல்ல அதுல ரீச்சபிள் ஆகணும் எல்லாருடைய மக்களுடைய மனசுலயும். ஓகேங்களா? இப்போ நீங்க அதுல யூடியூப்ல என்ன வீடியோ போடணும், என்ன எதுன்னு தெரியாம போயிட்டு நீங்க பாட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு அடுத்து வேற வீடியோ எடுத்து போட்டீங்கன்னாக்கா யாரு மக்கள் பார்க்க போறதும் கிடையாது, நீங்க நினைக்கிறது அங்க நடக்க போறதும் கிடையாது. ஸோ நீங்க ஒரு முன்கூட்டியே ஒரு பதிவு எடுத்துக்கணும். அதாவது என்னன்னா, இந்த வீடியோ நான் எடுக்க போறேன், இந்த கண்டென்ட் ரிலேட்டடா தான் நான் போட போறேன்றது, அதுவும் அந்த கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கிறது மக்களுக்கும் ஒத்து போற மாதிரி இருந்ததுனாக்கா கண்டிப்பா நீங்க வந்து யூடியூப்ல சர்வே ஆகலாம். பட் அப்படி நீங்க இது ரிலேட்டடா எதுவுமே எடுக்கல, நான் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறேன், இன்னைக்கு ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வேற வீடியோ, நாளைக்கு வேற வீடியோ நீங்க மட்டும் எடுத்து போட்டுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க வந்துட்டு சர்வே ஆகிறது சிரமம்.
இந்த காலகட்டத்துல. பிளஸ் உங்களோட திறமையும் அதுல தெரியணும் அதனுடைய வீடியோ எண்டில். இதுதான் என்னுடைய கருத்து. 2025ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது முடியும். யாரு வேணா ஆரம்பிக்கலாம். அப்படிதான் ஆரம்பிச்சேன், இன்னும் நம்ம பேசவில்லை. ஓகே சொல்லுங்க. 2025 நம்ம கையில. ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அந்த மாதிரி தான். அப்ப 26 கையில. ஓகே சொல்லுங்க. 2025ல யூடியூப் ஆரம்பிக்கிறது ஈஸி. ஓகே, ஆல்ரெடி எல்லாரும் யூடியூப் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுங்கிறது வந்து இருக்கிறதுலே மிக ரொம்ப கடினமான ஒண்ணு. ஓகே, ஏன்னா வீட்டுக்கு ஒரு யூடியூபர் இருந்தார், இப்ப வீட்டுக்கு 2 யூடியூபர். அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டு போற இந்த நிலைமையில வந்து தக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அதுக்கு குவாலிட்டி அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டாதான் வந்து நம்ம தக்க வைக்க முடியும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த மிஸ்டர் பீஸ்டோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிதான் நல்லா இல்லாமல் தான் இருக்கும், 2வது வீடியோ 3வது வீடியோ அப்படி தான் இருக்கும். நம்ம எப்போ ஒரு 100 வீடியோ போட்டு முடிக்கிறோமோ 101வது வீடியோ நமக்கு குவாலிட்டி கண்டென்ட் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து மொதல் வீடியோ போட்டுட்டு போகிற ஆள் நிறைய பேர் இருக்கு. கன்சிஸ்டண்டாக நல்லா இருக்கு நல்லா இல்லை 100 வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னால் முடியலன்னா நீ கிவ் அப் பண்ணிட்டு நான் சொல்ல வரதுனால நம்மளால ஒரு யூடியூப்ல ஆரம்பித்து தக்க வைக்க முடியும். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ ஆஃப் சக்ஸஸ். எஸ், அந்த வீடியோ நானுமே பார்த்தேன். அமுகு டுமுகு அமால் டுமால்